வணக்கம். நம்ம இந்த தொடர் பதிவுகள்ல தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட சம்மரி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோட்பாடு 6, பூ விழுந்தால் வெற்றி உனக்கு, டெய்ல்ஸ் யூ வின். இது தொடர்ச்சி கிடையாது. நீங்க முந்தின பதிவுகளை பார்க்கலனாலும் இது உங்களுக்கு புரியும், பயனுள்ளதா இருக்கும். இந்த தலைப்பை படிக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. பூ விழுந்தால் வெற்றி உனக்கு, என்னடா இது? இதுல ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, நாம எடுக்கிற 100 பினான்சியல் டெசிஷன்ஸ்ல 50 தப்பா போனா கூட மீதி இருக்க 50ல ஏன் கடைசி ஒண்ணுல கூட நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இது பூவா தலையா கேம் தான். இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, அந்த கேமுக்காக நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம், என்ன கேம், என்ன ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் தான். இங்க நான் கேம்னு சொல்றது நம்ம பினான்சியல் டெசிஷன்ஸ், பூ விழுந்தா வெற்றின்னு சொல்றது அதுல லாபம் பார்க்கக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ். இதை இன்னும் தெளிவா எக்ஸாம்பிள்ஸோட புரிஞ்சுக்கிட்டு உங்க பினான்சியல் கேமை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வெஞ்சர் கேபிட்டல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பார்ட்னரா ஜாயின் பண்ணி பினான்சியலா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்ட் அப் ஓனருக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கும். அத செயல்படுத்தி மார்க்கெட்ல கொண்டு வரதுக்கு தேவையான பணத்தை இந்த விசிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி ஜெயிக்கும் போது அதுல இவங்க பார்ட்னரா இருக்கிறதுனால இவங்களுக்கும் ஒரு பெரிய அளவு லாபம் கிடைக்கும். இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் 1-2 கம்பெனில எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 100 ஸ்டார்ட் அப் கூட பார்ட்னர் பண்ணுவாங்க. அதுல எல்லாமே கண்டிப்பா ஜெயிக்காது. மோஸ்ட்லி ஒரு கம்பெனி இல்ல 2 கம்பெனி. இது இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்க்கும் நல்லா தெரியும். இருந்தும் அவங்க ஏன் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அந்த ஜெயிக்கிற 1-2 கம்பெனில 100 கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணதை விட பல மடங்கு இவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதுதான் டெய்ல் எஃபெக்ட். எல்லா ஐடியாஸும் ஹிட் அடிக்காது. ஆனா ஒன்னு ஹிட் அடிக்கும் போது எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ராஃபிட் பாக்குறது. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட கம்பெனிஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நம்ம இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவோமான்னு தெரியல. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜிய அடிப்படையா வச்சு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது மாதிரி இன்னும் பல நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்டு இருக்கு. வால்ட் டிஸ்னி 1930கள்ல கிட்டத்தட்ட 400 கார்ட்டன்ஸ் இருந்துச்சு. எதுவுமே பெரிய வெற்றியை பார்க்கல. ஸ்னோ ஒயிட் அப்படிங்கிற ஒரு படம் வர வரைக்கும் 6 மாசத்துல 8 மில்லியன் சம்பாரிச்சது. இது வரைக்கும் அந்த கம்பெனி எடுத்த 400 படத்தையும் சேர்த்தா கூட அவ்வளவு லாபம் பார்த்ததில்ல வால்ட் டிஸ்னி. ஸ்னோ ஒயிட் தான் இங்க டெய்ல் எஃபெக்ட். இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வால்ட் டிஸ்னி எடுத்துக்காட்டுகள்லாம் டெய்ல் எஃபெக்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ இந்த டெய்ல் எஃபெக்ட நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு சொல்றேன். இந்த எடுத்துக்காட்டுல 3 நபர்கள் 3 வித்தியாசமான சேமிப்பு திட்டங்களை கடைபிடிக்கிறாங்க. முதல் நபர் 1990ல இருந்து 2024 இன்னைய தேதி வரைக்கும் தினம் ₹1 ஸ்டாக்ஸ்ல போட்டுட்டே வராங்க. இரண்டாவது நபர், இவரும் அதே கால இடைவெளியில ₹1 இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா இவர் தினம் பண்ணல. எப்பெல்லாம் மார்க்கெட் நிலையா இல்லாம, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நமக்கு கொரோனால வந்தப்போ மார்க்கெட் ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தான் மொத்த பணத்தையும் மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலோங்கி வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ட தொடர்ந்தாரு. மூன்றாவது நபரும் அதே கால இடைவெளியில தன்னோட சேமிப்பை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுட்டே இருந்தாரு. இவரும் அந்த இரண்டாவது நபர் மாதிரி மார்க்கெட் சரியா பண்ணாதப்போ தன்னோட பணத்தை எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல வரும்போது பணத்தை உள்ள போட்டாரு. ஆனா அவர் இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு 6 மாத காலம் தாமதிச்சு மார்க்கெட் நிஜமாவே நல்லாதான் பெர்ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்தாரு. இந்த 3 பேர்ல யாரு அதிகமா சேமிச்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இங்க நான் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன்ல மூன்றாவது நபர் கிட்டத்தட்ட ₹2 லட்சம் வரைக்கும் சேமிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இரண்டாவது நபர் 2,50,000 வரை சேமிச்சிருக்காரு. மூன்றாவது நபர்
மார்க்கெட்டோட எந்த ஏற்ற இறக்கங்களையும் கணக்குல கொள்ளாம ஒரு நாள் மார்க்கெட் சரியா பண்ணலனாலும் இன்னொரு நாள் அது சரியா பண்ணும்போது லாபத்தை பல மடங்கு ஈட்டி தரும் அப்படிங்கிற தன்னோட ஸ்ட்ராட்டஜியை நம்பி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த நபர் 4 லட்சம் சேமிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஜெயிக்க நிறைய கிரேட் டெசிஷன்ஸ் தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரே ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெசிஷன் இருந்தா கூட போதும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதுக்கு முந்தின அத்தியாயங்களை நான் ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இங்க ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நேரம் இருந்தா அதையும் கேளுங்க. மிக்க நன்றி.